ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஈவினிங் இன்றைக்கி எல்லோரும் நல்லா சாப்பிட்டுக்கு 3 days ஆகிடுச்சு. கோல்டு ஃபீவருன்ட்டு சரியாக சமைக்கலை வீட்டில். ஈவினிங் மேகி சாப்பிட்ணுன்னு எல்லாருக்கும் தோணுச்சு. சரி மேகி செய்யலாம் அப்படின்ட்டு மேகி செய்ய ரெடி பண்ணிட்டோம். எக்கு போட்டு மேகி செய்ய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு 4 எக்கை நம்ம பொடி மாஸ் மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒன்றுமே போட வேணாம். ஆயிலு, எக்கு, லைட்டாக இந்த எக்குக்கு தேவையான சால்ட்டு அதை மட்டும் போட்டு, இந்த ரொம்ப குட்டி குட்டியாக அப்படிலாம் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை போட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மேகிக்கு தேவையான சால்ட், ஏற்கனவே மேகி ப்ளைனாக நம்ம செஞ்சோன்னா அதுக்கு சால்ட்டு போடணுன்னு அவசியமே இல்லை. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் மட்டும் சேர்க்க போகிறோம், வெஜிடபிள் இதெல்லாம் சேர்க்கலை. இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான சால்ட்டு மட்டும் நம்ம போடுறோம். எக்குக்கு தனியாக சால்ட்டு லைட்டாக போட்டாச்சு. மேகிக்கு அதிலே இருக்கும், அதனால் சால்ட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோடனே தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப மேஷ் ஆகணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஒரு 70% வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இப்போ இந்த அளவு வதங்கினா போதும். மேகிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் மேகி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். மோஸ்ட்லி எல்லாருக்குமே மேகி பிடிக்கும். ஆனால் அது ரெகுலராக எடுத்தால் தான் அது நமக்கு ஹெல்த்து கிடையாது. நாங்கள் மேகி எங்கள் வீட்டில் செஞ்சு கிட்டத்தட்ட மாதக்கணக்காகுது. மேகி அவ்வளோவா செய்ய மாட்டேன். எப்போயாவது இந்த மேகி சாப்பிட்ணுன்னு தோணும்ல, நமக்கு ஒரு டிஷ் சாப்பிட்ணுன்னு சில டைம் தோணும். இது சாப்பிட்டா நல்லாயிருக்குமேன்ட்டு அப்போ தான் செய்கிறது. இந்த கோல்டுக்கு ஃபீவருக்கு சரி இதை சாப்பிட்ணுன்னு எல்லாருக்குமே தோணுச்சு அன்றைக்கின்னு பார்த்து, அதனால் செஞ்சாச்சு. தண்ணி கொதித்த உடனே நம்ம மேகி பவுடர் இருக்கும்ல, எல்லா பேக்கெட்லேயும் ஒரு பவுடர் இருக்கும். அது நாங்கள் 4 பேக்கெட் போட்டிருக்கேன். 4 பேக்கெட் பவுடரையும் போட்டுட்டு நம்ம மேகியை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனால் தண்ணி இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஊற்றினா ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி அதிகமாகி அது டேஸ்ட்டே இல்லாத மாதிரி ஆகிடும். கொஞ்சம் உடச்சி விட்டு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தண்ணி அந்த தண்ணிக்கே இப்படி இருக்குன்னு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எக்கு போட்டால் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு மட்டும் முட்டையை போட்டு கிண்டிட்டோம். மேகி சூப்பராக இருந்தது, நல்லா வந்துச்சு. நாங்கள் எல்லோரும் ஈவினிங் மேகி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன சாப்பிட்டீங்க? இது